இந்த பலிபூசை எங்கே வச்சு வைக்கணும்? இங்கே தானே நிற்கணும், இதானே பலிபீடம். இப்போ நான் இன்னைக்கு ஒரு நாள் சேஞ்சுக்காக நான் அந்த மூலையில் நின்றுக்கிறேன், அங்கேருந்து பூசை வைப்பேன். நீங்கள் ஒத்துப்பீங்களா? இடம் ஒரு ஆர்டர். பூசை ஆரம்பிக்கும் போது அங்கே ஆரம்பிக்கணும், நற்செய்தி வாசிக்கும் போது இங்கே வாசிக்கணும், பலி ஒப்பு கொடுக்கும்போது இங்கே ஒப்பு கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு ஆர்டர் இருக்குல்ல. இப்போ நீங்கள் கோயிலுக்குள்ளே வரும்போது எங்கே இருக்கணும்? கோயில் உள்ளே வரணுமா இல்லையா? எப்படி நீங்கள் வெளியே நிற்கிறீங்க? உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தாய் மாமன், சொந்தம், சித்தப்பேன், பெரியப்பேன் வெளியில் கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. நடத்து நான் இங்கே தான் நிற்கிறேன், வெளியில் நிற்கிறேன், நீ நட்டுக்கோ, நான் இந்த எட்டி பார்க்குறேன், ஜன்னலில் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னா விட்டுடுவீங்களா? ஆண்டவர் ஒரு விருந்து கொடுக்குறார். இந்த விருந்தை நீங்கள் எங்கேருந்து பெற்றுக்கொள்ளணும்? ஆலயத்திற்குள்ளே ஓடி வரணும். இடம் பாருங்கள் எவ்வளோ கிடக்கு. எங்கள் உள்ளே உட்காந்தா சாமியார் வெட்டி விட்டுருவாரா? இடமே இல்லை, கோயில் ஃபுல்லாக பேக்டு. நான் வெளியில் நிற்கிறேன், ஓகே. நான் எப்போ வந்தாலும் நான் வெளியில் தான் நிற்பது உன் கணவரோ உன் மனைவியோ உன்னுடைய குழந்தைகளோ பிள்ளைகளோ இருந்தால் அந்த வீட்டுக்கு அது சாபம்.